அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜகவில் என்றைக்கு அதிமுக இணைந்ததோ அன்றைக்கே அந்த கூட்டணி வீழ்ந்து விட்ட கூட்டணி. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தமான கூட்டணி. இது வெறும் கட்சி அரசியலை ஒட்டி நடக்கிற கூட்டணி இல்லை, கொள்கை ரீதியான கூட்டணி என்பதை நான் தம்பி விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சமூக பொருளாதார 11.1% வளர்ச்சியை தமிழகம் பெற்றிருப்பது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக மாறுது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பெறாத வளர்ச்சியை தமிழகம் பெற்றிருக்கிறது என்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையாகும். அதைப்போல பெரும்பான்மையான நம்முடைய மாநிலத்தின் அரசமைப்பு உட்பட்ட அமைச்சகங்கள் வழியாக நிறைவேற்றப்படும் திட்டங்கள் தமிழ்நாடு பெருமை கொள்ளும் அளவுக்கு இந்தியாவிலேயே சிறந்து விளங்குவதாக மத்திய அரசாங்கம் அறிவிப்பு செய்திருப்பது நாம் பெருமைப்பட வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயமாகும். ஆகவே தமிழ்நாடு எல்லா நிலைகளிலும் உயர்ந்து இருக்கிற ஒரு உன்னதமான மாநிலத்தை படைத்திருக்கிற, நிறைவேற்றிருக்கிற ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற முறையிலும் எங்கள் கூட்டணியின் தலைவர் என்ற முறையிலும் நாங்கள் பெருமையாக பார்க்கிறோம். அதன் வழியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை, வாக்குறுதிகளை எங்களுடைய முதல்வர் வழங்கியிருக்கிற அந்த சாதனைகள் தான் எங்களுக்கு வெற்றிக்கனியை பறித்து தரப்போகிற முக்கியமான செய்தியாகும். ஆகவே 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். இது முக்கியமான ஒன்று. ஆட்சி ரீதியாக சாதனைகளை முன்வைக்கிறோம். கட்சி ரீதியாக இது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்தியா கூட்டணியில் 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவரது சாதனைகள், தமிழ்நாட்டு மக்கள் பெற்றிருக்கிற சரித்திர சான்றுகள், வரலாறுகள், இவைகள்தான் முன்னிலைப்படுகிறோம். ஆட்சியிலும் கட்சி அமைப்பிலும் இப்படி எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்வோடு தெரிவிக்க விரும்புகிறோம். எஸ் சார், நீங்கள் சொல்லலாம். அதிமுக கட்சி ஜெட்வேகத்தில் சென்று சொல்வதால் அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். ஆனால் கள நிலவரத்தை பார்க்க வேண்டும். எங்கள் கூட்டணியினுடைய பலம் என்பதே மிகப்பெரிய, எங்கள் கூட்டணி கட்சி அந்த உறுப்பினர்கள் பலம் என்பது ஒரு மகத்தான கூட்டணி. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரசுக்கு எதிராக அமைத்த அந்த மாபெரும் கூட்டணிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு 60 ஆண்டுகால அரசியல் அனுபவம் எனக்கு உண்டு. 67க்கு பிறகு இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி தான் அடுத்த மிகப்பெரிய பலமான கூட்டணி என்பதை நான் பார்க்கிறேன். கூட்டணி கட்சிகள் அமைப்புகள் வழியாகவும் பார்க்கிறோம், ஆட்சியின் வழியாகவும் பார்க்கிறோம். இதற்கு இணையாக அதிமுக பாஜக கூட்டணி நெருங்கவே முடியாத அளவில் தான் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு 20% இடைவெளி இருக்கிறதை தேர்தல் முடிவுகள் சொல்லும். அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜகவில் என்றைக்கு அதிமுக இணைந்ததோ அன்றைக்கே அந்த கூட்டணி வீழ்ந்து விட்ட கூட்டணி, தாழ்ந்துவிட்ட கூட்டணி, வெற்றி பெற முடியாத கூட்டணி என்பதை நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே
எங்கள் கூட்டணிக்கு இணையான கூட்டணியாக அது இருக்கவே போகிறதில்லை. உண்மையான காங்கிரஸ் தங்களோட தான் இருக்கு. பல கோடிகளை கொடுத்து பைகளை போட்டுக்கொண்ட ஸ்டாலின் என்று விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதியவர். காங்கிரஸை பற்றி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தமான கூட்டணி. இது வெறும் கட்சி அரசியலை ஒட்டி நடக்கிற கூட்டணி இல்லை, கொள்கை ரீதியான கூட்டணி என்பதை நான் தம்பி விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் நாங்கள் வெற்றி பெற்ற போதும் ஒன்றாக இருந்திருக்கிறோம், தோல்வியடைந்த போதும் ஒன்றாக இருந்திருக்கிறோம். அதற்கு பிறகு மீண்டும் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து வருகிற கூட்டணியாக இருப்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 2 முறை, இப்பொழுது மீண்டும் சட்டமன்ற தேர்தல். இப்படி இந்த வரிசையில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து நாங்கள் மிகுந்த ஒற்றுமையோடு செயல்படுகிறோம். எங்கள் கூட்டணி நல்ல புரிதலோடு உள்ள கூட்டணி என்பதை நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதாவது ராகுல் காந்தியோ ஸ்டாலினோ பிரச்சாரம் பண்ணுற வாய்ப்பு இருக்கா? உறுதியாக விரைவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள், பேசுவார்கள். அதில் எந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் முதலாக தலைவர் ராகுல் காந்தியை அழைத்து வந்து சென்னையில் நடந்த மாபெரும் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது மாண்புமிகு முதல்வர் திமுக தலைவர் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிலேயே எனக்கு மூத்த அண்ணனாக நான் பார்ப்பது, நினைப்பது, பேசுவது என்பது அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி கோயம்புத்தூரிலே நாடாளுமன்ற தேர்தல் தெரிவித்ததை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகுந்த அன்பான பிணைப்பும் நட்பும் உள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக உறவில் மிகுந்த அன்போடும் பண்போடும் கொள்கை உணர்வோடும் நாங்கள் செயல்படுகிறோம் என்பது நான் சொல்ல விரும்புகிறேன்.